பாடகமாய் பிறந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனைகள் தான் சொன்னார். Thank
பயன்படுத்துவோம். பிள்ளைகள் மீதில் பிறந்தார், புதுமை பால் குடித்தார், பூரித்தி நாமே மகிமை நன்மை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி துதி ஒன்று படினார், பெல்லூன் வாழ்த்து, இப்படி சிறு பிள்ளைங்க அழகாக பாடல் பாடினாங்கல்ல, பாடி கத்தரை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் அவருடைய பாட்டை பாடி மகிமைப்படுத்துவோமா? பெத்தலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்ன பெத்தலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? Thank you.
பாடுகிறார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம் சொல்லி, அது போல நாமும் ஆண்டவரை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரை தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி
இருக்கும்படி அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் அந்த நோக்கம், இந்த பிரபஞ்சத்தில் பொல்லாத ஆவியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவை தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். உலகத்தின் அதிபதி பிசாசானவன் இந்த உலகம் பொல்லாதவனுக்குள் கிடைக்கிறது இல்லையா? வாசிக்கிறபடி அந்த பொல்லாத பிசாசின் கிரியையிலிருந்து மீட்கும்படிக்கு, அந்த அழிவுக்கு தப்பிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாரா? நம்ம விடலை ஆக்கும்படிக்கு அபிஷேகம் பெறாத ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னதான் இருக்கும்? உலகத்தின் அதிபதி பிசாசு இல்லையா? இல்லையா? ஒன்று பிசாசு இருக்கும், ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் இருப்பார் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிகழ்ந்த காரியம் இது கட்டாயம் இருக்கும். ஒண்ணு எனக்கு அபிஷேகம் வளரலங்க அப்படின்னா பிசாசு தான் அர்த்தம். அவங்களை ஆளுகை பிசாசு தான், உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி. ஆண்டவர் இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்தாராம். விடுதலை ஆக்கும்படிக்கு இன்றைக்கு இயேசு சொன்னார் தம் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்காய் வாழும்படி. அப்படி ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்து ரட்சித்து ஆண்டு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் நமக்குள்ள சில காரியங்களை செய்து அடிமைப்பட்டுதான் வைத்து பிசாசு அடிமைப்பட்டுதான் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் கடந்த நாட்களில் இந்த உபவாச நாட்கள் 21 உபவாச நாட்கள் கற்ற சொன்னார். அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பார்வோன் கொடுத்தான் இந்த ஜனங்களை ஆளும்படிக்கு. அது போல ஆண்டவர் சொன்னார், ஒரு மோதிரத்தை கொடுத்து, ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, ஒரு முத்திரவண்டி கையை காண எவனும் அசையக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு பார்வோன் மூலம் யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். அது போல இயேசு சொன்னார், என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. வானத்தில் உங்களுக்கு சகலாதிகளை கொடுக்கப்படுக அப்படின்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நாட்கள் ஆண்டு பேசிக்கொண்டே இருந்தார். இது என்ன அதிகாரம் ஆண்டவரை? இது ஆளுகிற அதிகாரம், ஜனங்களை நடத்துகிற அதிகாரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்து இந்த அதிகாரத்தை கொடுத்து அவங்க பேசணும்னு நம்ம பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ கரம் வைக்கும்போது ஆடுறாங்க. என்ன ஒரு வருத்தமானது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் விசுவாசிகள் இல்ல, விசுவாசிகள். அப்ப ரொம்ப பெரிய பாரம் தெரியுமா? இவெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமே ஆண்டவரை, விடுதலை ஆக வேண்டுமே. அதற்கு தானே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தி இல்லையா? ஆண்டவர் வந்த நோக்கமே நம் விடுவிக்கப்படபடிதானே இல்லையா? சிலுவையில் தகைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய அபிஷேகத்தை பெறணுமே. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா கட்டப்பட்டிருக்கிறாங்களே. தேவன் வெளியே கொண்டு வருகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. கரம் வைத்த உடனே ஒரு அசைவு அப்படியே கதர் உடனே அப்படியே அலங்கலிக்க ஆரம்பிக்கிறது. எதுக்கு சொல்றேன்? இன்றைக்கு ஆண்டவர் அவர் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? பிதாவை எதை விசத்துக்கு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி, விடுதலை ஆக்கும்படிதான் அவர் உலகத்தில் மனிதனாய் வந்தார், மனிதனாய் வந்தார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஆவியான எங்கொண்டு அங்கு விடுதலையும், கத்தரிய ஆவியான எங்கொண்டு அங்கே விடுதலையும் உண்டு இல்லையா? நமக்குள்ள தேவால் நரளாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழவும் என்றால், நமக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் என்றால் அங்கே சத்துருக்கு இடம் இல்லை. நான் நேரப்படலை நினைச்சா நம்ம பிசாசு தான் இருக்கிறோம், பிசாசு தான் இருக்கணும். அதனாலதான் பல போராட்டங்கள், குடும்பத்தில் பல குழப்பங்கள். அதனாலதான் தூக்கம் இல்லாத காரியம், சிந்தனையில் அலைவா இருந்து பல காரியங்கள். காரணம் தெரியுமா? உலகத்தின் அதிபதி அடிமைப்படுத்திருக்கோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆவியானவரை எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. பாண்டட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் அபிஷேகத்துக்குள் நடத்தும்படிக்கு நீங்க செய்ய. ஆவியானவர் தான் விடுதலை ஆக்க வேண்டும் சொல்லி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தீத்து 2 அதிகாரத்தில் இந்த முதல் ஆராதனையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப நிறைய வார்த்தை வந்து ஒரு வார்த்தை ரொம்ப தொட்டது. 3 அதிகாரம் 7 வசனம், தீத்து 3:7. நீயே 6 6. அப்படியே பாடிய தீத்து 3 அதிகாரம் 6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். தமது கிருபையினாலே நாம் நீதிமங்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனை சோதரிக்கும்படிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம ரட்சித்த நோக்கமே நித்திய ஜீவனை பெறும்படிதான். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமது ரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமா அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமா பொழிந்தருளினார். இல்லையா? இந்த பரிசுத்த ஆவி நல்லது எப்படி பொழிந்திருக்க ஆண்டவரே? சம்பூர்ணமா நிரப்பப்பட்டால் நமக்கு அசுத்தம் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. நிறைய குடும்பங்களை பார்க்கலாம், இப்படி கட்டப்பிடிக்கிறது பார்த்தா அவங்களோட முடிவு பார்த்தா பயங்கரமா இருக்குது. பல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதே பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அங்கே தேவாவி இல்லாதவங்கதான், அங்கே அசுத்தாவி கிரியை அவங்க தெரிய மாட்டேங்குது, அதனால கட்டப்படுகிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கள் விடுதலை ஆக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நமக்குள்ள ஆவியில எப்படி கடந்து வரணுமா? சம்பூர்ணமா தமது கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் நம்பிக்கையின்படியே சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமா பொழிந்தருளினார். இப்ப கேட்கப்படும், ஆண்டவரே எனக்குள்ள சம்பூர்ணமா இந்த அபிஷேகம் கடந்து வர வேண்டும். அப்பா வேணும் சொல்கிறது, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறானே சொல்லி நாம் தேவனோடு இணைந்த வாழ்க்கை வாழபடி அர்ப்பணிக்கும் பொழுது நாம் ஒரே ஆவியா இணையும்படி கர்த்தர் உதவி கொடுப்பார். நம்ம ஆவி வேற அல்ல, தேவாவி வேற அல்ல. அவருடைய ஆவியால் நிரப்புவா. அந்த சம்பூர்ண அபிஷேகம் இன்னைக்கு நமக்குள் கடந்து வர வேண்டும் சொன்னா எல்லா கட்டுகளும் அறுபடும். அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டப்பட்ட நிலைமையில தான் அப்படியே கடந்து வருவான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே ரொம்ப துக்கமா இருக்குது அப்படி ஆண்டு சொன்னா, அன்னைக்கு நான் ஆலயத்துல உபதேசித்தேன். ஆலயத்திலிருந்து அநேக பிசாசுகள் இரண்டே, எங்க இருந்து இரண்டே? ஆலயத்துல தானே. அப்ப ஆலயத்துல ஜனங்கள் நிறைய பிசாசுகள் பிடிக்கப்பட்டே இருந்தாங்க. அப்படி ஆண்டு பேசினா அப்படி இருக்கப்படுது. இன்னைக்கு நமக்கு விடுதலை வேண்டும். நம்ம புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கும் போது எப்படி போகணும் சொல்லுங்க? விடுதலை பெற்று என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். விடுதலை பெற்று தேவாவில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவாவில் நிரப்பப்பட்ட மனிதன் எதை கண்டும் பயப்பட மாட்டான், எந்த அசுத்தாவியை கண்டும். நாங்கள் அநேக முறைகள் பிசாசு விரட்டும் பொழுது முனியின் ஆவி ஆக்ரோஷமா செயல்படும். அநேக முறைகள் அநேக சமயங்களில் செவிக்கு வரும் பொழுது நான் மட்டும் நிறைய சமயம் இருந்திருக்கிறேன் ஆலயத்துல. அப்ப பார்த்தா கை வச்சோடனே அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பிசாசுக்கு தெரியாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நடக்கிற காரியம். உடனே பயங்கரமா பார்த்தா முனி அதெல்லாம் பார்த்தா நாக்க துரத்தி அப்படி கண்ணை விரட்டு அதை பார்த்தாவே நமக்குள்ளே ஒரு பயங்கர மாதிரி தோற்றங்கள் அப்படியே உருவாகும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், அதை கட்டாச்சாரு கட்டித்துக்கொள் வெளியேறும் அப்படின்னு சொல்லி அநேக முறைகள். ஒரு சில பாசைகள் போன் பண்ணி உடனே வாங்கன்னு சொல்லி வருவாங்க. வெளியே போயிட்டாங்கன்னா சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா பிசாசு பயங்கரமா இழப்புவான். அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஆவியார் இருப்பார் என்றால் நமக்கு பிசாசு நடுங்குவான் இல்லையா? பாருங்க, நம்ம சாதாரண மனிதர்கள் தான். ஆனா ஒரு மனிதன் வரும்போது கரம் வைக்கும் பொழுது பிசாசு அடக்கலைங்க நமக்கு அபிஷேகம் இல்லையா? அதனால பிசாசு செய்யறான், நடுங்கலாம்ல. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை எந்த செய்வனையோ எந்த பிழிசினையோ எதை கூட என்ன செய்ய மாட்டான், நடுங்க மாட்டான் இல்லையா? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வெளிப்படுத்துவார், பேசுவா. யாருக்குள்ள என்ன இருக்கு கத்த சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜெபிக்க வரும் பொழுது சொல்லுவாங்க, நான் ஊழியர் செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம்னு சொல்லுவாங்க. ஆனா கத்த வெளிப்படுத்துவார், அசுத்தாவி இருக்குன்னு சொல்லுவாங்க, கட்டுகளுக்கு சொல்லுவார். சொல்லும்போது அவங்க சில கோபப்பட்டு உண்டு. என்ன எங்களை பார்த்து இப்படி செய்யறாங்க, எப்படி ஊழியர் செய்ய தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. பாண்டு சொல்லுவார், கரவையில வெளியே கொண்டு வருவேன், வைக்கும் பொழுது ஆடுவாங்க, அழகழிக்கும். இப்ப கேட்போம், ஏன் நீங்க ஆடுறீங்க? அடக்கூடாதுல்ல. கத்தர் வெளியே கொண்டு வந்து அநேக முறைகளை பார்த்துருக்காங்க, அநேக முறைகள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கிறேன்னா எங்க வாராங்க நாம எப்படி இருக்கணும்? அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவங்க இல்ல அபிஷேகம் நிறைய ஒரு வாழ்க்கை கட்டுகள் அறுபட்டு விடுதலை பெற்ற பெண்மானால் மத்தியிலே போல வாழும்படி நீங்க அர்ப்பணிக்க போறோம், ஆண்டு கேட்க போறோம். கிருபையா ரட்சித்தீங்க ஆண்டவர். எத்தனை ஜனம் கிடைக்காத சாயத்தை கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளையாய் மாற எனக்கு உதவி செஞ்சு அப்படி இருக்கும் பொழுது பசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் விளப்படைந்துள்ள மாட்டார், சம்பூர்ணமாய் எனக்கு கொடுக்காண்டவர், சம்பூர்ணமாய் நிரப்பப்படும் பொழுது எல்லா கட்டுகளும் அறப்படும்.
கர்த்தர் நமக்கு பலத்த கிரியை ஆண்டு செய்வார். இன்னைக்கு செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தபடிக்கு அப்படியே முழங்கால் படிக்கணுமா? கர்த்தரை நோக்கி ஆராதிக்க பயிரும். ஆண்டவருக்கு சிறப்பாக இயேசுவோட அழுகுற யாருமே பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சம்பூர்ண அழகுள்ளரே, என்னை சம்பூர்ணமா உந்தனை கீட்டேன்னு சொல்லி சம்பூர்ண அழகுள்ள இயேசு நம்மை மீட்கபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளாத பிசாசுகளை ஆக்கும்படிக்கு அவர் தமையை ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த கேட்டுட்டார். அவருடைய சௌந்தரியம் உள்ள அழகும் இல்லை. காரணம் அவருடைய சரீரம்லாம் உளப்பட்ட நிலம் போல இருந்தது. கை கால் ஆணி அடிக்கப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், ரத்தம் சொட்ட அவர் பார்க்கவே அருவருப்பாய் இருந்தது. அப்பேற்பட்ட சம்பூர்ண அழகுள்ளவர் நம்மை மீட்கும்படிக்கு தம்மையே சம்பூர்ணமாய் அர்ப்பணித்த ஆண்டவருக்கு நம்மை சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுக்க போறோம். எதற்கு தெரியுமா? எனக்குள்ள சம்பூர்ண அபிஷேகம், என் உச்சத்தழுந்து உள்ளாழ்வரேன் தேவாவியால் அராப்பப்பட்டபடிக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமாப்பா. அதற்கு தான் நீ ஜீவனை கொடுத்த சிலுவையில என்னை மீட்கும்படி தான் நீ ரத்தத்தை சிந்தினீர். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாய் வாழும்படிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு தேர்ந்தெடுத்த நீர் நான் விடுதலையோடு ஆராதிக்கும்படிக்கு ஐயா ஒரு சம்பூர்ண அபிஷேகம் எனக்கு இறங்கி வர வேண்டும் அப்பா. ஒப்புக்கொடுப்போமா? நம்ம இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். நமக்கு தேவை விடுதலை, நமக்கு தேவை சம்பூர்ண அபிஷேகம். சில பிரயசை அளவுல யாரும் போகிறேன் இதுவரை கண்டதிலே காண்பதில்லை. சம்பூர்ண அழகுள்ளவரே, என்னை மீட்டுக் கொண்டேனே, சம்பூர்ணமா என்னை உந்தனுக்கு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பாடல்களை ஏற்படுத்துவோமா? Oh,
எழுந்திருப்போம், அர்ப்பணிக்க போகிறோம். சம்பூர்ண அழகுள்ள என்னை மீட்டுக் கொண்டேனே, சம்பூர்ணமாக என்னை ஒன்றடைக்கின்றேன். ஆண்டவருக்கு சம்பூர்ணமா அர்ப்பணிப்போமா? என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் உமக்குத்தான் ஆண்டவரே. அந்த மரியாதை போல இதோ ஆண்டவருக்கு அடிமை. உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் எப்படியா காண்பிக்கிறார்? பிசாசு நிற்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். பார்க்கலாம் நீங்க எப்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு விடுதலை உங்க மேல தான் இருக்குது. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார்? சத்துரு நிர்மூலமாக படிக்கு, சத்துரு வெக்கப்பட்டு போகும்படிக்கு ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு பெருமலையை படை இறக்க போகிறார் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அன்னைக்கு ராமுழுது ஜெபித்து காலையில் ஆண்டவர் தம் சீசரில் தெரிந்தெடுத்தாராம். 12 பேரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதனாலதான் இயேசு தம் சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி. ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது 12 பேர் ஆண்டவர் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். அது 20 பேதுரு கிறிஸ்துவ மறுதலிச்சா, சபிதா சத்தியமான. ஆனா அவன் திரும்பமா கர்த்தருக்கு அர்ப்பணித்த பொழுது அவனை கொண்டு கர்த்தர் பலத்தை கிரியை செய்தார். அவனுடைய அநேக சுஸ்தமடைவோம். அவன் நடந்து போவது பட்டு பிசாசு அலறவும் அவன் மூலம் சபை ஸ்தாபிக்கப்படவும் 3500 ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்படப்படிக்கு பேதுரு கொண்டு படிக்காத படிப்பறிவில்லாத பேதமையான பேதுரு கொண்டு கர்த்தர் பலத்த வழிகளை கர்த்தர் செய்தார். அதே போல கர்த்தர் யூதாசை தெரிந்து கொண்டார். யூதாசும் கர்த்தரோடு இருந்தான். ஆனால் அவன் பொருளாசைக்கு இடங்கெடுத்த பொழுது சாத்தான் உள்ளே புகுந்தான். ஆண்டவர் திருநிறுத்த பார்த்ததான் யூதாஸ். ஆனால் அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவனை பிசாசு அடிமைப்படுத்தி தேவனோடு தூரப்படுத்தி நாம் யாரா இருக்கிற கத்தனவா இந்த வேலை தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை சொல்லுகிறார். நாம் யாரு? பேதுருவா, யூதாஸா? அப்படிங்கிறபடிக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். அதனால இயேசு சொன்னார், அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சேரடி சொல்லி. நாம் அப்படிங்கிறபடிக்கு பேதுருவை போல கர்த்தருக்காக எழுப்பப்படிக்கு
இந்த கல்லின் மேல் சபையை கட்டிவிட்டு சில கற்றார். நம்மள தேவ ராஜ்யம் கட்டப்பட்டபடிக்கு, நம்மை கண்டு பிசாசு நடுங்கும்படிக்கு, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டபடிக்கு, கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்வதற்கு இப்ப நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. சபித்த பேதுரு, சத்தியம் பண்ண பேதுரு, பேதமையான பேதுரு, கள்ள கபடில்லாத பேதுரு, எவனை எப்படி பேச முடியாத பேதுரு, முந்திக் கொண்டு பேசுகிற பேதுரு. ஆனால் அவர்கள் தேவன் ஆவி நிரப்பினப்படுது. அந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியான பேதுரு இறங்கினப்படுது. ஆண்டவர் அவரை கொண்ட பலத்தை கிரியை கதை செய்தா அது போல இப்ப நம்ம ஒப்பு கொடுக்க அப்புறம் ஆண்டவரே அநேகரை தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவர் உமோடு இருக்க ஒரு பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் ரட்சித்தீர் ஐயா. நான் உமக்காய் வாழ வேண்டும் ஐயா. ஒரு யூதாசை போல அல்ல ஆண்டவர், ஒரு யூதாசை போல அல்ல. இயேசுவோடு இருந்தவன் யூதாஸ். அவனுக்கு சாத்தான் புகுந்து அடிமைப்படுத்திருக்கான். அப்படி நான் அப்படி ஆண்டவர் பேதுரு போல கர்த்தருக்காய் எழுபடுமே இப்ப நம்ம ஒப்பு கொடுக்க போறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரின் அபிஷேகம் சம்பூர்ணமாக இறங்கி வாழ வேண்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? சம்பூர்ணமாக நம்ம இறங்கி வர வேண்டும். ஏன் நம்முடைய குற்றங்கள் உள்ளதால் தேவ வளம் இறங்கி வரும் என்றால் சத்துருக்கள் இடமில்லை. ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு கிரியை செய்ய முடியாது, நமக்குள்ள வர முடியாது, தொட முடியாது. நமக்குள்ள நடுங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊழியக்கார பிள்ளைகளை பார்த்து பிசாசு சொன்னா இயேசுவே வருவேன், பவுலை வருவேன் சொல்லி அது போல நம்மளுக்கு சொல்லுவான். நடுங்குவா, நம்ம நடுங்கிருப்போம். நமக்கு அபிஷேகம் கண்டு ஒரு அப்படியான சமயத்தை மாற்றப்படிக்கு இங்க இருக்கிற மக்களை அதை மாற்றப்படிக்கு ஒரு சம்பூர்ண அபிஷேகம் நிராமபடிக்கு நிராமபடி கடந்து வந்திருக்கிறார். அர்ப்பணிக்க போய் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆவி ஆத்மா சேர்ந்து ஒப்பு கொடுக்க போயிடும். யூதாசின் காரியம் முடிவு பரிதாபம். நமக்கு தெரிந்தது இயேசுவோடு இருந்தாண்டா நாம் அடிநாதபடிக்கு இதுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொரு கத்தோலிக்க வார்த்தை, இது கத்தோலிக்க வார்த்தை நிரூபிக்கும்படிக்கு தேவன் தன்னை வார்த்தை ஊற்றுவா. ஹல்லேலூயா. ரேஷா வாலா ரப்பு கட்டப்பா. இயேசுவே நமக்காய் வாழணும் அப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை இழந்து போகாத படிக்கிறேன், கிருபை இழந்து போகாத படிக்கிற தகப்பனே, தகப்பனே ஆண்டவரே நமக்காய் இழந்து படிக்க நிரூப கொடுக்கிறேன் ஐயா. ரேஷா வாலா மாம்சமான யாவரையும் நாம ஊற்றி விட வந்திருக்காண்டவன் ஒவ்வொரு மீதும் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கிடந்து வந்திருக்கிறார். ஒரு அருணோதயம் புறப்பட்டு, ஒரு அருணோதயம் புறப்பட்டு வந்து நம்மை நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருணோதயம் இறங்கி வந்து நம்மை நிரம்ப மடிக்க கிடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனஷா வராது ரோப்பு கிடப்போமா? ரோப்பு கிடப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு மோசே கேட்டார், ஆண்டவரே இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி அந்த ஆடைகளை கொடுப்பீங்க? உடனே ஆண்டவர் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தை, மோசே என் கரம் கிரியை இருக்கிறதோ, என் வார்த்தையை நடக்குமோ நடவாது இப்பொழுது காண்பாய். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நடக்குமோ நடவாது இப்பொழுது காண்பாய். அபிஷேகம் சம்பூர்ணமாக இறங்கி வருவது பார்ப்பீங்க கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்டிருக்க திறந்துப்பட்டது நம்முடைய வார்த்தைகளை ஊற்றப்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரபலஷா வராத வராத ஒரு ஆவியா நமக்கு கிரியை செய்வதையும் அவர் இறங்குவதை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இதற்கு தெரியுமா? உங்களை விடுவிக்கப்பட்டிருக்கு, உங்களை விடுவிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. மோட்சம் 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 ஒரு விடுதலை உண்டாக்கப்பட்டிருக்கு. தந்த ரோதமை ஓடுவதில்லை. நிறைவா நிறைவா இறங்கி வருகிறது. சந்தோஷத்துக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப அழைத்து கொள்ளுவாயா. நான் நிச்சயமாக அந்த ஜீவனை உங்களுக்கு ஜீவன் உண்டாக்கப்பட்டிருக்கு. பிசாசு பிடித்து ஆக்கப்பட்டிருக்கு. தம்மையை ஒப்புக்கொடுத்தவர், ஒப்புக்கொண்ட இயேசு தம் இரத்தத்தினால் உங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இறங்கி வந்து கிரியை செய்வது கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனஷா வரா நன்றியோ ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறிவை தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய மலையை போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறிய பின்மாறிய போல நம்மில் வருவா. கர்த்தர் ஒரு முன்மாறியும் பின்மாறி ஊற்றும்படிக்கு ஒரு மலையை போல கர்த்தர் நம்மளுக்கு கடந்து வருவதை இப்ப நம்ம பார்க்க போறாங்க. தயவு செய்து எல்லாரும் இருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகம்
அபிஷேகம் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா பாடுபடுவது புதிய வல்லமைகளை படுச்சு. வானங்கள் திறக்கப்பட்டு அவர் மலை எப்பொழுது அரணை புறப்பட்டு சிங்காசன நதி புறப்பட்டு வந்து அது நிரம்ப கத்து செய்ய நதி ஆண்டவர இது அக்கினி நதி. தானியல் கண்டார் சிங்காசனத்தை ஒரு நதியை புறப்பட்டாரு. அது அக்கினி நதியோடு கண்டார். அது பல கதை சொல்லுகிறான். சிங்காசன நதியை புறப்பட்டு அக்கினியா நிரம்ப படிக்க பூமியில அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி வேண்டும் விளம்பரிய வார்த்தைகளை அந்த அக்கினி இறங்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத பலவீனங்கள் எல்லா பாவ படைகளை சுட்டரிக்கப்பட்டபடிக்கு அவங்க சுட்டரிச்சு அந்த நிரப்ப வேண்டிய வாக்குகள் நிரப்பப்படுது. இருக்கிற எல்லா சத்ரு கிருவிகளும் முறையடிக்கப்படுவதை பார்க்கப்படுறீங்க. வெளியேறுவத பார்க்க போறீங்க. காதுகள்ல பிசாசு வெளியேறுவது வெளிப்படுத்துவேன்னு சொல்லலாம். உடலையும் உண்டு உடலையும் உண்டு. கத்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி. அந்த பின்மாயின் அபிஷேகம் இறங்கி வரும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். அவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த அபிஷேகம் இறங்கும் அர்ப்பணை பரப்பட்டு அந்த மலையை போல இறங்கும் ஆண்டு வாக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்கை நிறைவேற்றபடிக்கு ஒரு பின்மாயின் பலம் நமக்கு இறங்கி வந்து நிரப்பபடிக்கு அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருமா. Abhishekam, Mamsa
பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த நதியின் வாழ்க்கை வாயிலார் கண்ணீர்கள் மாறும், கவலைகள் தீரும், பிரச்சனைகள் ஓயும். இழந்து போனதை நீ திருப்பிக் கொள்வாய். மகளே, உன் சொத்தை இழந்தாயா? உன் சொந்தங்களை இழந்தாயா? ஆரோக்கியத்தை இழந்தாயா? ஐஸ்வர்யத்தை இழந்தாயா? தனிமரமாய் நிற்கிறேனே, என்னை தூக்கி நிறுத்த யாரும் இல்லையே நீ எண்ணுகிறாயா? கர்த்தர் உனக்கு துணை செய்வார். அவர் உன் வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ இலக்கெடுக்க வேண்டாம். நிந்தைக்கு பதிலாக ரத்தத்தடையாத பலன் வரும். காஞ்சனைக்கு பதிலாக தேவதால் விருட்சம் உழைக்கும். முட்டின் ஆவிக்கு பதிலாக துதியின் முட்டையை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்க சித்தப்பட்டிருக்கிறார். முழுமையாய் அர்ப்பணித்து விடுவாயா? உன்னை ஆய்ந்து பார்த்து அந்தளவே வேதனை உண்டாக்கும் வழியை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடுவதை கொடுப்பாயா? கர்த்தரை தொடுவா, அவருடைய கரமுடன் தொடும். அவருடைய தயவினால் செல்வவாக்காய் நீங்கள் செல்வாக்காய் வாழ்ந்தீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீரா? உடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீரா? உடைய பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மைப்படுத்துவீரா? கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை தருவீரா? உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து வைத்திருக்க எல்லா மந்திர மாயங்கள், எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா ஏவல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபைக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி சுட்டறிக்கை. மகனே, நீ விடுதலை பெற்றுக் கொள்வாயா? உனக்கு விரோதமாக எழுப்பப்படும் அந்த ஆயுதம் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாக எழுப்பின கூட்டம் ஒளிந்து போவார்கள். அவன் உன் பக்கத்திலே வந்து, உன் பட்சத்திலே வந்து உனக்கு இச்சகம் பேசி அடங்கி போவான். தெரியாமல் செய்துவிட்டு இனி உனக்கு விரோதமாய் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உன் வீட்டை தேடி வந்து காரணம் செய்வார்கள். உன் கண்களை காணும், உன் கண்களை காணும். சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நீ காண்பாய். யாக்கதிகார இனிமிக்கதனிலாத ஈஸ்வரனிலாத தருத்திரங்கள் மாற, வறுமைகள் மாற, கடன் பிரச்சனைகள் மாற. அந்தவரே, ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலை, அடுத்த நாள் விழுந்து போன நிலை, இந்த சூழ்நிலையில் மாற பிள்ளைகளை சமூகத்தில் கொடுக்கிறது. வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, கர்த்தருக்குள் செலுத்திருப்பார்கள். இயேசுவின் கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய கிருபைக்கு இவர்களை படைக்கிறேன். ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்படட்டும். எதிர்காலத்துக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளையும் ஏற்ற வருமானங்களையும் இயேசுவின் நாமத்தில் தான். வேலைக்கான வழிகளை, வாசல்களை திறந்தரும். தாவிய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். ஊழியக்காரரை நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரு ஏக தேவனுடைய நாமத்தில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். Hallelujah.